வணக்கம், என்னோட பேர் முருகன். புதுசான இன்னைக்கு தம்பி விவேக்கோட ஒரு முயற்சியில் அவங்க நடாஸ் குரூப் வீடியோவில் நானும் வர்றேன். இன்னையிலேருந்து தம்பி அப்படி கலாவணிப்பில் எல்லாம் கிடையாது. ஆளு ஏதோ அப்படி கரடு முரடாக இருப்பவன வழிய பிஞ்சு மனசுக்காரங்க. இதில் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம மலேசியன், தாய்லாந்து, இந்தோனேஷியா ஸ்டைலில் பண்ணுறதுனால இந்த இஞ்சி பூண்டு அவங்க அதிகமாக சேர்ப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது வித்தியாசமான இல்லை, இன்றைக்கி டோட்டலாகவே இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. இப்போ நடா குக்கிங்கில் அந்த பிளேலிஸ்ட்டில் வர வீடியோஸில் நம்ம 2-3 வீடியோ பார்த்துருப்பீங்க. இது முன்னாடி நம்ம சமைச்சதெல்லாம். இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் வெளியே உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, என்ன சொல்கிறேன்னா இதோ இதுக்குள்ளே இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம லோக்கலில் கிடைக்கிற இந்த எலுமிச்சம்பழ இலை, அப்புறம் லெமன் கிராஸ்லாம் வச்சுருக்கோம். அதை வச்சு ஒரு இந்தோனேஷியன் ஒரு கோழி சமையல் சாப்பாடு செய்ய போகிறோம். ஆனால் இந்த வீடியோ ஹோஸ்ட் பண்ண போகிறது இந்த அண்ணன். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. வணக்கம், என்னோட பேர் முருகன். புதுசான இன்னைக்கு தம்பி விவேக்கோட ஒரு முயற்சியில் அவங்க நடாஸ் குரூப் வீடியோவில் நானும் வர்றேன். இன்னையிலேருந்து இன்று முதல் நானும் உங்களோட இணைஞ்சிக்கிறேன். உங்களோட பேராதரவை எங்களுக்கு கொடுக்கணும். பாருங்கள், நாங்கள் சமையலை சிறப்பாக பண்ணுறோம். பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டினியூ பார்த்து. ரெசிபி வந்து அப்பாவோடது, நடாவோடது. சமைக்க போகிறது இந்த அண்ணன். இந்தோனேஷியன் ஸ்பைசி சிக்கனை வந்து அப்போ பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அதில் வந்து இப்போ இன்னைக்கு நான் அந்த முயற்சியை நான் இறங்குறேன். அதுக்கு உண்டான அந்த இலைகள்லாம் இதோட எசன்ஸ்லாம் இறங்கினா நல்லா சுவை கொடுக்குன்னு சொல்லி, அதனால பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு முத்தின இலையா பிடிங்கி, முத்தின இலை தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லா ஒரு அதோட எசன்ஸ் நல்லா கிடைக்கும். சரிண்ணே, கேஸ் அடுப்பில் பண்ணலாம். கேஸ் அடுப்பில் பண்ணிடுவோம். கேஸில் விறகு இப்போ மழை பெஞ்சிருக்கனால ஈரமாக இருக்கும், புகை ஸ்டவ்வில் தான் செய்யணும். நம்ம வந்து செட்டிநாடு ஆளுகளாக இருந்தால் கூட, பாரம்பரிய உணவு உற்பத்தியை பண்ணுறவங்களா இருந்தால் கூட இது நம்ம ஸ்டவ்லே செய்வோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவாங்க. இதை வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து அரைச்சிருக்கு. இதை நம்ம இந்த சிக்கனில் சேர்க்கும் போது சுவையும் மனமும் சிறப்பாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்துருக்கு நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வாங்கினீங்களா? இங்கே இது போட்டிங்களா? நம்ம இது கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காணுமே தம்பி. அப்படி கலாவணிப்பில் எல்லாம் கிடையாது. ஆளு ஏதோ அப்படி கரடு முரடா இருப்பவன வழிய பிஞ்சு மனசுக்காரங்க. அதெல்லாம் நீங்க என்ன வேணா, ஆளுக பார்த்தா நம்மளை பார்த்தா முரட்டுத்தனமா தெரியுங்க. மற்றபடி நம்மெல்லாம் வந்து யதார்த்தமான ஆளுங்க. மாப்பிள்ள வாங்க தம்பி, இது சிலிண்டர் வச்சுட்டு இங்க வா. இங்க இருக்கு தம்பி சிலிண்டரு. அண்ணா இங்க இருக்கு, இங்க பாருங்க. வீடியோ நாங்க வீடியோ முயற்சியில இருக்கோம். இப்போ பார்த்தீங்க, இப்போ அண்ணன் வந்து நம்ம அடுப்பை கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இப்போதான் ஒரு ஃப்ளோவில் வந்திருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ பண்ணுவோம். இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இது ஜாவா 1963 மாடலு. இந்த வண்டி நம்ம ஃபுல்லாக தூசி பிடிச்சபடியே சாவியாக தான் வச்சுருக்கோம். இந்த ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ணா வராரு. இந்த பாருங்க, செஃப் ஸ்பெஷல். ஸ்டவ் ரொம்ப எண்ணெய் விட வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல என்னால். இப்போ 3 அடுப்பு சமைக்க போறீங்களா? ஒன்றும் இல்லைதாயா. எங்க நான் கூட சிசினை விட்டு போய் காணாத அவன் சட்டியை கழுவுறேன். இப்போ இந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை காட்சிகள் கொடுப்பாங்கல்ல, இது நம்மள மாதிரிக்கு குண்டா வேறு இருக்கா பார்க்கறதுக்கு. சரி அங்கனைக்கெல்லாம் ஒரு இப்படி வச்சோம்னா இயற்கையான உணவு. கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பேசுறீங்களே. இப்போ லெமன் கிராஸ் சொன்னல, லெமன் கிராஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் 2-3 இடத்துல வச்சுருக்கோம் அதை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸுங்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வாசம் இதில் ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கேன். தெரியாத ஆளுகளுக்கு தான் இந்த விஷயத்தை சொன்னேன். தெரிஞ்சாலும் கொஞ்சம் கிண்டல் பண்ணாதே, கோச்சுக்கிறாதிய. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெமன் இந்த இது நார்த்த இலையை மோந்து பார்த்தா அதோட இந்த பட்டை கிராம்புலாம் சேர்த்து மோந்தோம்னா எப்படி இருக்கும், அதோட ஒரிஜினல் வாசம். இது இயற்கையான ஒரு இது வாசனை திரவியம் மாதிரிக்க. இதில் வந்து நம்ம வந்து இலை, இந்த இதில் வந்து இலையை யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த வேறு பகுதியில் இருக்கிறது தான் நச்சு போட போகிறோம். ஓகே, நாட்டு இருக்கா நாட்டு அப்பு வந்து இந்த பூண்டை நெகம்படாமல் உரிச்சு அந்த பூண்டுக்கே வலிக்காத விதத்தில் வெட்டிட்டு இருக்காரு. ஓகே, இப்போதைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இதுக்கு பேர் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஊருக்கு சொல்லுவாங்க வடை சட்டிம்பாங்க. நான் எங்கள் ஊரில், நம்ம ஊரில் காரைக்குடியில் இருப்பு சட்டிம்பான். இதெல்லாம் வந்து அப்பு வந்து மலேசியாவிலேருந்து கொண்டு வந்த கரண்டி. அப்படி கிண்டுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருப்பாங்க.
இந்த நல்லா சட்டியை காய விட்டு இந்த ஈரம் இல்லாமல் தண்ணி காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றணும். இல்லைன்னு வச்சுங்க சடப்படன்னு நம்ம மேலே தெரிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே சமையலில் வந்து பாதுகாப்பு ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிறேன். எந்த உணவு தயார் பண்ணுறாருந்தாலும் சரி எல்லா வகையிலையும் நம்ம இந்த ஐட்டங்கள் பூரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை நல்லா கழுவி, எப்போவுமே நாட்டுக்கோழியை மட்டும் தோல் உரிக்காமல் வாங்கணும். பிராய்லர் எப்போவுமே வாங்கினீங்கன்னா தோலை உரிச்சிடணும். அதில் அதிக தேவையில்லாத கொழுப்பு வகையெல்லாம் இருக்குது. நாட்டுக்கோழியில் தான் சக்தி அந்த தோலில் அப்படியே இருக்கும். எப்போவுமே நாட்டுக்கோழி வாங்கும்போது நீங்கள் வந்து தோலோடு தான் வாங்கணும். ஒரு நம்ம 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது வந்து கடலை எண்ணெய், ஒரிஜினல் கடலை எண்ணெய். இது பச்சை மிளகா பூண்டு நறுக்குனதை போடுறேன். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். அடுத்து இஞ்சி நம்ம ஸ்லைஸ் பண்ணது சும்மா அழகாக செதுக்குனது அதை அள்ளி போடுறோம். இதில் போட்டு எல்லாமே மருத்துவ குணம் படைச்சது. இப்போ இந்த மலேசியன் கரண்டி மூலமாக சிறப்பாக வதக்குறோம். நல்ல செவக்க வதக்கணும். எண்ணெயிலே வேக உங்களோட அம்போட்டு சத்தும் சரி மருத்துவ குணமும் அந்த எண்ணெயோடு கலந்துருவாங்க. நல்லா வாசம் நல்லா வருது. உங்களுக்கு கிடைக்காது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நிற்கிற 50 பேர்த்துக்கும் மூக்கை தொலைக்குது வாசம். நம்ம தமிழ்நாட்டு சமையலில் செட்டிநாடு சமையலாக இருக்கட்டும், எந்த ஊர் செட்டிநாடு சமையலை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி தேவக்கோட்டை நம்ம பகுதி சமையலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அந்த பூ, அந்த அன்னாச்சி பூ, சின்னமன் ஸ்டிக்கு, பே லீவ்ஸு இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஐட்டங்கள், அந்த வாசனை பொருட்களை பூரா இதில் இறக்குவோம். இறக்குனா தான் அந்த கறி நம்ம ஊர் ஸ்டைலுக்கு கிடைக்கும். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது எதுவாக இருந்தாலும் போடுவோம். இதில் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம மலேசியன், தாய்லாந்து, இந்தோனேஷியா ஸ்டைலில் பண்ணுறதுனால இந்த இஞ்சி பூண்டு அவங்க அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போ இந்த கறியை இதில் போடுறோம். இப்படியே இதோட போடுறதுனால கொஞ்சம் ஒரு கிண்டிட்டு ஒரு மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் போடுங்க. இப்போ என்ன போடுறோம்? இதுக்கு வெறும் மஞ்சள் தூள் தான் சமைக்கிறாங்க. ஆமாம், வேறு எதுலையும் சமைக்க. நம்ம மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டு பண்ணோம். இது இந்தோனேஷியாவில் வந்து இந்த கோழி பரட்டுறது வந்துட்டு மாசா குஞ்சிட்னு சொல்லுவாங்க. மஞ்சள் தூள் சமையல்னு சொல்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓரளவு ஒரு 20% வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பு போடுறோம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நைஸ் உப்பு அயோடின் உப்பு தான் போடுறோம். இந்த உப்பு வந்து நம்ம தண்ணியெலாம் இதுக்கு ஊற்றக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. இது வேகிறதுக்கு நம்ம, ஏன்னா இந்த சிக்கனு நம்ம நாட்டுக்கோழியாக இருக்கிறதும் சரி, இது நல்லா இதிலே வெந்துடும். நம்ம பிரட்ட அது வெந்துக்கிட்டே இருக்கும். ஆவி பறக்கிற சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணியெலாம் வற்றிருச்சு. லெமன் கிராஸை வந்து நச்சு வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சை இலையை வந்து அழகாக அப்படியே பட்டும் படாமல் புல்லு மறிக்க ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டுக்கிட்டோம்னா அந்த அதில் தூக்கி போடும்போது டக்குன்னு வேகிறதுக்கும் சரி, அந்த இதில் இருக்க சாரி இறக்குறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னா இது வந்து கூடுதல் சுவையோட பாப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. எலுமிச்சை இலை, அந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செடியோட வேர் பகுதி, இதை இழஞ்சி இதை போடுறோம். இதை போட்டுவிட்டு இதோட இப்போ இந்த வெங்காயம், நம்ம பெரிய வெங்காயம் சொல்லக்கூடிய பல்லாரி, அந்த வெங்காயத்துக்கு வெங்காயத்தை முதல் போடலண்ணே. இது நம்ம இதில் வந்து வதக்கி போடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டைலுக்கு வந்து இந்தோனேஷியன் நம்ம ஸ்பைஸ் சிக்கனாக பண்ணுறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை அப்படி ஒரு இது மாதிரி சலாடு மாதிரி இது போட்டால் தான் கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்துலேயும் போட்டு வதக்கிட்டு நம்ம பண்ணுறது வேறு, இதில் போடுறது ஒரு வித்தியாசமாக மேலோட்டமாக தூறது. இது பெருசாக வெட்டியிருப்போம், நைஸாக வெட்டியிருக்க மாட்டோம். இது காரணம் கேட்டிங்கன்னா இதில் போட்டு கிண்டும்போது ஒரு சுவை கூடுதல். எங்கே துணிங்க நல்லா ஒரு பிரட்டி விட்டோம்னா அது ஒரு 1/2 வேக்காடு அப்படியே இருக்கும் வெங்காயம். இப்போ வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லிட்டு அதை இது கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அதை வறுத்துட்டு எண்ணெயில் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு, இது சில்லி க்ரஷர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்துருச்சு. அதனால் இதை மேலே தூக்கிட்டோம்னா டக்குன்னு இதில் உள்ள சாரும் சரி காரமும் சரி இறங்கிடும் உள்ள. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சோயா சாஸ் வந்து நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஊற்றுறோம். அதனால் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை
ஊற்றி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த லெமன் கிராஸ் கூட எல்லார் வீட்லையும் இருக்குங்க. நம்மளுக்கு தோதா கைக்கு தோதா கிடைக்கும்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா லெமன் அது லெமனுமே சேர்த்துக்கலாம். ஆமாம் லெமன் அதுக்கு ஆமாம் இந்த லெமன் இலை இருந்துச்சுன்னா எல்லார் வீட்லையும் மேக்ஸிமம் இருக்கும். லெமன் சேர்த்துக்கலாம். லெமனை வந்து அந்த தோலோடு போட்டிங்கன்னா கட் பண்ணி அது சுவையாக இருக்கும். நைஸாக கட் பண்ணி தம்பி இதாங்க இங்கே இப்படி பாருங்க. வெளிச்சத்தில் காரக்கோழி பிரட்டல் அப்படிங்கிறது முற்றிலுமான இந்தோனேஷியன் ஸ்பைசி தான் நம்ம போட்டிருக்கோம். வேறு நம்ம ஊர் எந்த விதத்துலையும் போடல. பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு எலுமிச்சை இலை லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செடியோட தூர் பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து அதை கார மிளகாயை பட்டை மிளகாயை எண்ணெயில் வறுத்து அதை அரைச்சி க்ரஷ்டு பண்ணி போட்டிருக்கோம். முற்றிலும் பாய்ச்சி வெங்காயத்தை பெரிய வெங்காயம் அதை என்ன பண்ணியிருக்கோம் மேலே தூக்கி விட்டுருக்கோம். அவங்க அரை வேக்காடில் இருக்காங்க. அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான முற்றிலும் மாறுபட்ட சுவையோடு கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம வீடியோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். நான் ஒரு ட்விஸ்ட்டு சொல்லி தரேன். சொல்லிடுவானே சொல்லுங்கள். அண்ணனால் சமைக்க தான் முடியும் இன்னைக்கு. இதை டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த கார்த்திகை மாதம் விரதத்தில் இருக்கேன். இன்றைக்கி தம்பி மெனக்கட்டு என்னை வர வச்சு இதை செய்ய சொன்னாப்புல. விரத நாளாக இருந்தாலும் அண்ணன் நீங்கள் பண்ணுங்க, உங்கள் கையால் பண்ணுங்க. இன்றைக்கி முத எங்கள் குரூப்பில் வந்து சேருங்க. இன்றைக்கி விரதமாக இருந்தாலும் சொல்லி வெற்றிகரமாக நீங்கள் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சரி இப்போ நம்ம சாப்பிட்றேன் எப்படி சொல்லிடுறேன். ஆமாம் எலும்பு பிரிச்சு வாங்கிதான் அதை சூடாக இருக்குது. இது இது நாங்கள் சாப்பிட்ருக்கேன் மலேசியாவில் ஒரு இந்தோனேஷியா கடையில் சாப்பிட்டேன். அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாம் சமைச்சதுக்கு. தம்பி வந்து நம்ம சேனலில் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.